அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு எது மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. 2025 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுதுங்க. அதாவது 2.5 வருடத்திற்கான இந்த சனி பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா 2027 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. அப்போது இந்த 2.5 வருடம் அப்படிங்கும்போது மிதுன ராசியாக இருக்கட்டும் அல்லது மிதுன லக்னமாக இருக்கட்டும் எது மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது, மிதுன ராசி எடுக்கிறதா லக்னத்தை எடுக்கிறதா அப்படின்னா பொதுவாகவே நம்ம சந்திரனை வச்சு ராசியை வச்சு தான் பலன் சொல்லுவோம் சனி பகவானுக்கு. அது ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரை சனியா, விரையச்சனியா, பாதச்சனியா, ஜென்மச்சனியாங்கிற ஒரு அமைப்புக்கு இந்த சந்திரனை வச்சு நம்ம எடுப்போம். ஆனால் ஏன் நம்ம லக்னத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக பலன் சொல்கிறதுல லக்னம் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் செயல்படுத்துறதுல நீங்கள் கவனமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் சனி பகவான். நீதி, நேர்மை, நியாயம் இது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு சனி பகவான் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உரிய நபராக இருப்பார். தொழில் சார்ந்த இடங்கள் அப்படிங்கிறதுக்கும் தொழில் சம்பந்தப்பட்டத்திற்கும் சனி பகவான் தான் காரகமாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்போது இந்த 2.5 வருடத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறேங்க. அதாவது கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முன்பதிவு அவசியங்க. அப்போது இந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வர்றாருங்க. அப்போது 2 வீட்டிற்கும் அதிபதியாக வர்றார் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்னா வலி, வேதனை, துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், சற்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் பாக்கியம் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான். அப்போது 2க்கும் அதிபதி அவரே வர்றதுனால அதனுடைய பலன்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு, அதாவது பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுறாங்கன்ற கதையா எவ்வளோ கஷ்டங்கள் வருதோ அந்த கஷ்டங்களை மீறி ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சனி பகவானுக்கே ஒரு இதான ஒரு விஷயமாக இந்த ராசிக்கு அமையக்கூடிய தன்மை அப்படின்றது தான். நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கிரகங்கள் இல்லைங்களா. நம்ம சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் நிர்ணயம் பண்ணிடுவாரா அப்படின்னா கிடையாது. ஆனால் பெயர்ச்சிகள் ரீதியாக முக்கிய பங்கு சனி பகவானுக்கு உண்டு அப்படின்றது தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் திசா புத்தி நடந்தாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமா பாதகமா எந்த அளவுல நம்ம கவனமா இருக்கணும், எந்த அளவிலான மாற்றங்கள் நடக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக இந்த சனி பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய அயன ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போது இது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் கடின முயற்சிக்கு பின் அப்படின்றத. ஏன் நம்ம கடினம்னு சொல்கிறோம், உங்களுக்கு அவர் ஏற்கனவே அட்டமாதிபதி ப்ளஸ் பாக்கியாதிபதினு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்றது தான். முதலீடு சொத்துக்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு, ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 2வது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்றது தான். அது மட்டும் இல்லை, பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்குது. தேவையான பயணங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயங்க. இல்லைன்னா அலைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. 12ஆம் இடத்தில் சனி பார்வைங்கும் போது தொழில் வேலை சார்ந்த ஒரு அலைச்சலில் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்காங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை நான் வாடகை வீட்டில் இருக்கேங்க, சொந்தமாக நான் வீடு வாங்கலாமா, லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டைமில் ஒரு நகையை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், லோன் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும் சாத்தியமாக இருக்குன்றதா. ஏன் அப்படின்னா
உங்களுக்கு உங்கள் வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய இடத்தில் அந்த சனி பகவான் பார்வை இருப்பதோடு பெயர்ச்சிகள் ரீதியாக குரு பகவான் 2005 மாதம் உள்ள வந்துடுவார் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நிச்சயமான நல்ல சுப விரயத்திற்கான பொருள் சேர்க்கைக்கான காலகட்டத்தை ஏற்படுத்தும். வாகன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. மெடிக்கல் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால சிறு அளவில் தொந்தரவுகள் வந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது மிக்க நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பார்வை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேலை பளு ரீதியாக உடம்பை வருத்திக்காமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அது சுபக்கடன் ஏற்படக்கூடிய தன்மைன்னு சொன்ன இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பார்வைகளாக 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பார்வை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யறதுக்கு உந்துதல் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர் இடையே மனக்கசப்பு வர்றது, இல்லை பார்ட்னர்ஷிப்பை மாற்றுறது, விடுறது, புதுவிதமான முயற்சிகள் ஏற்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படின்றது தாங்க. ஸோ உங்களுக்கு அதாவது பார்ட்னர்ஷிப் சார்ந்த செயல்பாடுகள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த சடன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த ஒரு நிலையில் இருக்கிறாரோ, அதாவது சாதகமான நிலையில் இருந்தால் சாதகத்தையும் பாதகமான நிலையில் இருந்தால் பாதகத்தையும் செய்வாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்ப உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தில் குருவும் 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் அப்படிங்கிற இடத்தை பார்வை செய்து, ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு தடைப்பட்டு தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் கூடி வருவதோடு இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கும்போது குடும்ப உறவுகள் ரீதியாக கணவன் மனைவிடைய சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வந்து மறையக்கூடிய தன்மைகள் இருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதுமான விஷயம் அப்படிங்கிறது தாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொடர்புகளாக உங்களுக்கு ஆதாயமும் அதே மாதிரி அதை சார்ந்த வேலைகள் செய்யக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ற விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள், பதவி சார்ந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள், புதுவிதமான செயல்பாடுகள், மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள், எந்த இடத்துல லோவா உங்களுக்கு செயல்பட்டதோ அந்த இடத்துல உங்களை ஒரு படி மேலே வச்சு பார்க்கக்கூடிய அளவில் அந்த இடத்துல வெற்றி காணக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற விஷயம்தான். அப்போ தொழில் மாற்றங்கள், புதுவிதமான தொழில்கள், தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுவிதமான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு அப்படின்றது தான். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடமா வர்றதுனால நாங்கள் தொழிலே பண்ணக்கூடாதா, நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணக்கூடாதா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறத விட பாக்கியாதிபதியும் அவரே தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஜனஜாத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை தரதுல அவர் எந்த தடையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லலாம். ஆனால் சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். மற்ற திசைகளாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் பெரிய அளவில் பாதிப்புகளையோ அல்ல பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்கறதுல ஒரு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த திசை தான் அப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் அந்த பிறப்பு ஜாதத்தை பொறுத்து அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது தான். சரிங்களா. அப்போது இந்த காலகட்டங்கள் தொழில் மாற்றங்கள் சார்ந்து வேலை மாற்றங்கள் சார்ந்து இதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதன் ரீதியான ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெருமாள் வழிபாடு இல்லை அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, புதன்கிழமை காலையில் புதன் ஓரைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் வழிபாடு செய்ய வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இரண்டாவது ஒரு முறைக்கு இருமுறைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ரீதியாக டியூஷன் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்க. ஏன்னா 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையக்கூடிய தன்மைகளும் மந்தத்தன்மை சோம்பலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதுக்கு ஏற்றாற் போன்று இவர்களுக்கு வழிபாடுகளையும் படிப்பு சார்ந்து இன்னொரு இடத்துல நீங்கள் டியூஷன் சென்டர் சேர்த்து விடுறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும் அப்படின்றது தாங்க. அது மட்டும் இல்லை அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பயிற்சி எது மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான வரவேற்பை தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நேர்மையாகவும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை பொதுமக்களிடையே ஏற்படுது அப்படிங்கும்போது அதற்கு பாத்திரமாக செயல்படும் போது நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை.
வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு உற்சாகமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடியதாக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ஸோ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய அளவில் ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே நீதிமான் அப்படின்றதுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே சனி இல்லாமல் இல்லை அப்படின்றது தான். ஸோ நம்ம நேர்மையாக இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அவருடைய சப்போர்ட் முழுமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சியில் பொருளாதார ஆதாயத்தையும் குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்லும் தன்மையும் தொழில் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு எந்த அளவில் சப்போர்ட் பண்ணுங்க அதையும் பார்த்து செயல்படுங்க. மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. மிக்க நன்றி.